சென்னையில் தனியார் குழந்தைகள் காப்பகத்தில் 6 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவத்தில் போலீசாரின் முதற்கட்ட தகவல் என்ன தெரிவிக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. சென்னை மேற்கு முகப்பேர் பகுதியில தனியார் குழந்தைகள் காப்பகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்துல தமிழகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய அந்த பெற்றோர்களை இழந்த குழந்தைகள் பராமரிக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக இந்த காப்பகத்திற்கு 6 மாத ஆண் குழந்தை ஒன்று வந்திருக்கிறது. நேற்று காப்பக ஊழியர்கள் அந்த 6 மாத ஆண் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு அதன் பின்பாக மெத்தையில தூங்க வைத்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. சிறிது நேரம் கழித்து குழந்தையினோட அழுகை சத்தம் கேட்டு உடனடியாக ஊழியர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு ஓடி வந்த போது குழந்தை மெத்தையில் இருந்து தவறி கீழே விழுந்ததுல பலத்த காயமடைந்து அது மயக்க நிலையில கிடந்திருக்கிறது. உடனடியாக மருத்துவமனைக்கு ஊழியர்கள் அழைத்து சென்ற போது அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இந்த குழந்தை இறந்து விட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர். தகவலின் பேர்ல இது குறித்து காப்பக ஊழியரான பவானி என்பவர் நொளம்பூர் காவல் நிலையத்துல புகார் அளித்து வரக்கூடிய நிலையில தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். குழந்தை எப்படி மெத்தையிலிருந்து விழுந்தது, ஏதேனும் அஜாக்கிரதையாக வைத்துவிட்டு சென்றனா உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நன்றி சாலமன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.